எங்களுடைய சபையினுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் அந்த கையீட்டின் விகாரியானது சட்டவிரோதமானது என்ற பயப்பலகை இடவேண்டும் என்ற ஒரு தீர்மானம் எங்களால் நிறைவேற்றப்பட்டு அதற்கான ஒரு திட்டம் எடுக்க இருந்த நிலைமையில் செயலாளர் அவர்களுக்கு போலீஸ் நிலையம் பலாலி எனது இலக்கம் போலீசி பலாலி PL 6/4/2025 போலீஸ் நிலையம் பலாலி 2025 20ஆம் தேதி சிவகுமாரன் சிவானந்தன் செயலாளர் பரிணாமப்படக்கூடிய தெல்லிப்பட அறிவித்தல் பிழையை காட்சிப்படுத்துவது தொடர்பாக பலாலி போலீஸ் பிரிவில் அமைந்துள்ள திசவிகாரி அமைந்துள்ள கட்டிடம் சட்டவிரோதம் அமைக்கப்பட்ட கட்டிடம் என குறிப்பிட்டு பலியானம் வழக்கு பிரதேசத்தின் மூலம் அறிவித்தல் பிறகை திசவிகாரிக்கு முன்பாக காட்சிப்படுத்துவது ஆயத்தமாக உள்ளதாக புலனாய்வு பிரிவுகள் மூலம் தகவல்கள் வெளிவந்துள்ளது. அதன்படி இவ்வாறான அறிவித்தல் பிறகை காட்சிப்படுத்துவதன் மூலம் பௌத்தம் மற்றும் இந்து சமயத்தவர்களுக்கு இடையில் சமய நல்லிணக்கத்துக்கு விளைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அத்துடன் இனங்களுக்கு இடையில் மற்றும் சமயத்தவர்களுக்கு இடையில் சமாதான தீர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அவ்வாறாயின் இவ்வாறான பேர்பலகை அல்லது பலகையை பரிகாரம் வழக்கு பிரதேச மூலமும் அல்லது வேறு அமைப்புகள் மூலமும் வேறு நிறுவனங்கள் மூலமும் காட்சிப்படுத்துவதற்கு நோக்கம் இருப்பின் அதை சட்ட ரீதியான முறையில் மேற்கொள்ளுமாறு சட்ட ரீதியான முறையில் அவ்வாறான அறிவித்தல் பிழையை காட்சிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தால் அது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தயவாக கருதுபவர்கள். அதுதான் அப்ப இதுல நாங்கள் லீகல் அட்வைஸோட அது நாங்கள் சட்டவிரோதமான கட்டணம் தான் தனி இன்னொரு தனியாக காணிக்க சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடம் அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன் அவர்களுடைய பௌத்த மத தலைவர்களே அது தனியார் காணியில் கட்டப்பட்டது நீண்ட காலமாக ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற 2 விகாரம் நாக விகாராதிபதி எங்களுடைய ஆதியோட நாக விகாரம் நயனாதி விகாராதிபதி சொல்லிட்டார். உண்மையில நயனாதி விகாராதிபதி தான் அந்த காணி பின்னைக்கு இருக்கிற காணி முடித்துற யாரை கட்டப்பட்ட காணி இல்லை, அதுக்கு பின்புறமாக உள்ள காணி அவற்ற பேரில் உள்ள காணி. ஆகவே இந்த இதை நாங்கள் சட்ட ரீதியாக லீகல் அட்வைஸரோட காட்சி கொண்டு நாங்கள் இதை மேற்கொள்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதோ தெரியும். இல்லை அதான் பிள்ளை அவை நாங்கள் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி அவருக்கு ஒரு கடிதத்தை அனுப்ப வேண்டியிருக்கு போலீஸுக்கு. இந்த இவ்வாறான சட்டவிரோத அமைச்சதாக தான் இந்த மத நல்லிணக்கம் இந்திய அலுவலகம் முரண்பட போகிற கையில் அந்த ஊராக்களும் ஆனால் அவை இந்த காணியை உடைக்கவே தான் கேட்கிறோம். நாங்களே என்ன கேட்கிறோம், எங்களுடைய காணியை விளங்குவாங்க. நாங்கள் அவை வேற உடைக்கிறத பற்றி நாங்கள் சொல்றது எங்களுடைய காணியை நீங்கள் விளங்குவோம். அதுக்கான ஒரு முறை தான் நாங்கள் செய்வோம். ஆகவே நாங்கள் எங்களுடைய சட்ட ஆலோசனையின் ஊடாக அதை அறிவித்தல் பிழையை போடுறதுக்கான முயற்சியை நாங்கள் மேற்கொள்ளும். அதுக்காக உங்களுடைய சம்பளத்தை சில விஷயங்களை லீகல்கியா போ என்னென்றால் இன்றைக்கு அன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் உட்பட 3 கௌரவ உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டிருக்கணும். உங்களுக்கு நடந்த அசம்பாவிதங்களும் துன்பியலும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அன்றைய நேரத்தில் நீங்கள் மட்டத்தில் உங்களுக்கு தெரிந்தானே உங்களுக்கு நடந்த பாதுகாப்பற்ற நிலைமைகள் உங்களுக்கு வழங்கியிருக்கும். அவர்கள் பொறித்தார் அவர்களுக்கான செயற்பாட்டை அவர் செய்வினோம். கடந்த காலங்களில் எவ்வாறு செயற்பட்டணுமோ அதை மட்டும் நம்ம செய்வினோம். நாங்கள் சட்ட ரீதியான உத்தியல் மூலம் சட்டம் ஒரு சாராருக்கு சாதகம் தான் இருக்கு. நாங்கள் தனியாக ஒரு தனிப்பட்ட முறையில் மக்கள் செய்கிற வேலை என்றாலே நாங்கள் போய் பகிரங்கமாக செய்கிறோம், அதை கொடுக்குறோம், உழைக்கிறோம், எல்லாரும் பகிரங்கமாக செய்கிறோம். மக்கள் மானிய ஓடு செய்யணும் ரூபாய் மாதிரி கட்டுறாங்கன்னா ஒரு உழைக்கிறோம். ஆனால் இதே அரசு சார்பற்ற இன்னொரு மதத்தினர் செய்ய நாங்கள் அதை செய்யாமல் இருக்கிறோம். நாங்கள் கூட காலம் வந்து அந்த போராட்டங்களை செய்வோம் வரையில்லை. இன்றைக்கு நாங்கள் இந்த சபையாக இந்த போராட்டத்தை தீர்மானித்து செய்ய போயிருக்கிறதால் இது உலகளாக ரீதியிலே ஒரு பெருமதியான ஒரு போராட்டமாகி முன்னணியே விலகி கொள்ற தன்மையாகி இன்றைக்கு இவ்வளவு நாள் ஒரு பேசுபொருளாக இருந்த இது இன்றைக்கு ஒவ்வொரு மனத்திலும் பேசுபொருளாக மாற்றப்பட்ட விரோதம் கொண்ட நிலைக்கு வந்திருக்கிறது. நாங்கள் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றினா பிறகுதான் எல்லாரும் முடிவு. நாங்கள் சபையாக எந்த விதத்தில சட்ட ரீதியாக நாங்கள் போட்ட நடேறிவோம், அதை நடேறிவோம் வரை அந்த போட்டாமே இருக்கும். எனக்கு நேற்று சில நிர்வாக
பழைய நிர்வாக அதிகாரிகள் சொன்ன அட்வைஸ் என்னன்னா, இந்த விகார காணிக்கு எங்களுடைய ஒரு டயக்ராம் இருக்கு. இது இந்த விகார உண்மையான காணி எது, இந்த காணியில் ஆக்கியாக்கியது அந்த வரைபடத்தை சிக்கல பத்திரிகையில் பிரசுரித்து இது இந்த தனியாருக்கு என்னென்ன காணி வளம் பண்ணதை நாங்கள் ஒரு வெளிப்படுத்த செய்வோம், சிங்கள மக்களை செய்யக்கூடிய மாதிரி நீங்கள் வெளிப்படுத்த செய்வோம்னு தான் கேட்குது. அப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் செய்தால் என்ன தெரிஞ்சு கொள்ளவும் என்னன்னா மக்களுடைய காணி என்பது சொல்றாங்க. இது சிங்கள மக்கள் மத்தியில் வேறு விதமான ஒரு பிரச்சனை தான் போகுது. ஏனென்றா அவருக்கு திசவியாராதிபதிக்கு பதவி கொடுத்தது காங்கேசுந்தர திசவியாரே. காங்கேசுந்தர திசவியாரால் வேறு உங்களை எல்லாரும் கண்ணியமானாக்களும் தெரிஞ்சிருக்கும், தெரியாம இருக்கும். அது அங்கே உள்ளுக்கு இருக்கு, நேவிய கட்டுப்பாட்டில் இருக்கிறத. அப்போ நாங்கள் இன முரண்பாடு ஏற்படுது என்று சொல்றாரு. நாங்கள் சிங்கள மக்களுக்கு தெளிவாக இந்த விளம்பரத்தை செய்கிறோம். சிங்கள மொழியில நாங்கள் போட்டோம் என்றால் அடுத்த கட்ட எங்களுடைய சட்ட ரீதியான விஷயங்களுக்கு போயிட்டு நாங்கள் இன முரண்பாடு இல்லாமல் செய்வதற்கான முடியாம தான் அதை கொண்டு போறதா அதுதான் இருக்கு. அப்ப அதை நீங்கள் செய்யறதுக்கு சபையின் ஏகமனதான முடிவை என்ன அதை செய்யறது மூலம் நாங்கள் இந்த பதவியை போடுறதுக்கான சட்டரீதியான நடவடிக்கையும் போகும். நீங்கள் இன்றைக்கு 3 வருஷமாக நடந்த போராட்டத்துக்கு மத்தியில் இந்த ஒரு போராட்டம் எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் தன்கூட பார்க்கக்கூடிய ஒற்றுமை இருக்கிறோம். நாங்கள் பிடிபட்டு இருந்தாலும் ஈஸ்வர வேலைக்கு ஒரு சந்தோஷமா இருந்து 14 நாள் உள்ள இருந்தாலும் ஒரு ஜனாதிபதி போற ஒரு அனுபவ ஒப்புமை உங்கள்கிட்ட உறுப்பினர்கள் வேலையில ஜனாதிபதி போற ஒரு அனுபவ ஒப்புமை நாங்கள் வந்ததை இந்த வியாழைக்கு என்ன வந்து சொன்ன முடியும் என்ன இன்றைக்கு பிசிசி மீட்டிங்ல அதுக்கே பதில் இல்லாம பின்னதாக்களை வச்சுக்கொண்டு அதை டைவர்ட் பண்றீங்க. சரி, நீங்க கலைக்கிறது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு கலைக்கிறேன்னு சொல்லி கொண்டாங்க. எல்லாருமே தமிழர் என்னட்ட உணர்வு என்ன பாராட்டுறேன். அன்றைக்கு அந்த பதவி ஏற்பு நடந்தானே ஒழுங்குல அதுக்கு தான் போனாங்க. அப்படி ஒரு அவைந்த கட்சியின் தலைவரை அந்த கலந்து கொள்ளேங்க அவருக்கு எதிராக இங்கே இந்த போராட்டத்தை செய்து தாங்கள் கட்சி தேவையில்லை, தங்களுக்கு தலைவர் இல்லாடி பரவாயில்லை, தமிழரண்டா உணர்வோட கலந்து கொண்டதற்கு உண்மையில அன்றைக்கு எல்லா தமிழ் கட்சியும் கொண்டா உலனாலும் நீங்கள் தான் செய்து தை கட்சி மட்டும் செய்து வந்தது. ஆனா அன்றைக்கு எல்லா தமிழ் கட்சியும் ஒற்றுமையா அண்டை கோயில் செய்ததுக்கு நாங்கள் எதிர்க்கல.
நாங்கள் அதை நாங்கள் அந்த நேரம் நாங்கள் உங்களோட சேர்ந்த உடையில அன்றைக்கு இந்த ஒற்றுமையை உருவானது. அதனுடைய எங்களை குறை சொல்லாதீங்க. நாங்களும் இந்த மண்ணெலாம் இருக்கிறோம், உங்களோட சேர்ந்தா நாங்களும் பயணிக்கிறோம். நேற்று பார்த்தா உண்மையில ஒரு பேட்டியோட பார்த்தா மடிவை சொல்லியிருந்தார் ஒரு ஆள், அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த 2 கணவர் தெரிகிறோமா ஏன் நீங்கள் வந்து அந்த நேரம் அடிக்கல் நாட்டேங்க கட்டைகளை எதிர்க்கையில இப்ப எதிர்க்கிறீங்கன்னு சொல்லி கேட்கணும். நான் சொல்றேன் வடிவ சொல்றேன் மாயினா கொஞ்சம் பழைய மாணவன் நினைக்கிறேன் அழகா சொன்னார். உங்களுக்கு எல்லாரும் விளங்குனாலே அந்த நிலைமையை நாங்கள் அன்றாட எதிர்க்க முடியாம போனேன். நான் அதை சொல்ல தேவையில்லை. அந்த நேரம் எதிர்த்தா என்ன நடக்கும், அந்த நேரம் என்ன நடந்திருக்கு, அதை போய் இப்ப நிக்கிற மாதிரி நின்றிருந்தா என்ன நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு எல்லாமே செய்யக்கூடியதா இருக்கு. உலக காலத்துக்கு நாங்கள் தெளிவென்றே படைவா செய்கிறோம். மாவீர தினத்துக்கு படம் பற்றி அந்த அந்த முந்தி நாம செய்தா பிறகு இப்ப செய்யறோம் அந்த படம் எல்லாம் பற்றி. அப்ப இப்ப இந்த திசையை அந்த போராட்டத்துக்கு வந்து எல்லாருமே படைவா செய்கிறோம். நாங்கள் உங்களுக்கு அன்றைக்கு நாங்கள் எழுதி 10 குழந்தைகளோட செய்யல. ஓகே எல்லாரும் மட்டுமே செய்யணும். நாங்கள் வரையலாம் போகிறதுக்கு வேற காரணம் நாங்கள் அன்றைக்கு எல்லாம் போனது. அப்படியா நாங்கள் எங்களுடைய முரண்படாதீங்க. நாங்கள் உங்களுக்கு எதிராக இல்லை. தேசிய மக்கள் சக்தி கௌரவத்தின் உறுப்பினர்கள் உங்களுக்கு எதிராக இல்லை. நீங்க தயவு செய்து எங்களோட ஒற்றுமையா போங்க. நாங்கள் அந்த மண்ணடியில தான் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்றோம். என்னன்னா நீங்க நினைக்கிறீங்கன்னா அன்றைக்கு வந்து 5 உறுப்பினர்களை பாரதமான விளைச்சத்தனமாக கைது செய்யப்பட்டது. அதை நாம் நன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு மத உருவ விளைச்சத்தனமாக ஆக்கினர். ஒரு எங்களோட பிரதேச ஒரு உறுப்பினர்கிட்ட ஒரு முக்கியமான உறுப்பை பாரதமாக ஆக்கினர். ஆனால் அன்றைக்கு நீங்க சொல்றீங்க நாங்க இதெல்லாம் செய்ய முடியாது. இன்றைக்கு 11 பேர் இருக்கிறார். கவிதாளர் செயலாளரை கூப்பிட்டதை போல செய்யல. எங்களை அடையாளம் காட்ட சொல்லி வீடியோவில் சக உறுப்பினரை அடையாளம் காட்ட சொல்லி எல்லாரையும் அடையாளம் காட்டினார். அவருக்கு முழு பேர் தெரியாத 11 பேரை அடையாளம் காட்டியிருக்கார். அதுல முதலாவது நபர் என்று என்ன சொல்லியிருக்கார். 11 பேருக்கும் இப்ப வந்து அரசாங்கத்தால் கண்களை கட்டி கையில கட்டி இருக்கே தவிர கண்களை கட்டையில இது ஆரம்ப காலத்திலே அப்ப வந்து இடக்கால ஒப்பந்தங்கள் வரைக்கே ராணுவத்தால் பல இடங்களில் சொல்லப்பட்டு நாங்க கையெல்லாம் கட்டியிருக்கு கண்ணை கட்டையில இருந்து எத்தனையோ உயிர்களை சுட்டுக் கொண்டிருக்கு. பொங்கினவை விவகாரத்துக்கு பிறந்தநாள் கொண்டாடின கேக் வெட்டி எல்லாரையும் அதே கட்டம் எங்களுக்கு நடக்க போதுன்றது உண்மை. இந்த அரசாங்கம் மாறினா இதே அரசாங்கத்தில் மிலேச்சத்தனமாக ஒரு போலீசார் என்ன செய்யக்கூடாது, தன்னுடைய சட்டவிரோதமாக கட்டின விகாரைக்கு இந்த மத உருவுக்கு பாதுகாப்பும் எங்கள்கிட்ட மத உருவை தள்ளி இழுத்து அவற்றை இதை புடுங்கி அங்க இருக்க கூட செய்ய கொடுக்கலாம். நான் தான் சொன்னேன் இதுல இருக்கோ மதவு வேட்டை சாமான இல்லை இருக்கோன்னு சொல்லி நான் தான் இருத்தினான் அவரை அங்க நடந்த விடியம். ஆனா அங்க ஒரு போலீசார் தள்ளுமுள்ளு படையேற்றிய ஒரு விடியம் செய்தவர்
அவர் அன்னைக்கு யூனிஃபார்ம் இல்லாடி 5 டேக்கர் மேட்டாலாம் கூட்டி இருப்பாங்க அந்த போலீஸால. சரியா? அப்படியான ஒரு விளைச்சத்தனமான நிகழ்வு நடக்கிறது இங்க. சரியா? நீங்க சொல்றபடியா இந்த அரசாங்கமா அந்த அரசாங்கமா எந்த சிங்களவரும் தன்னுடைய எல்லையில இருந்து இறங்கி வந்ததை நான் சட்டத்துல பார்க்கல. ஒட்டுமொத்தமாக ஆண்டு போகுது அரியேற்ற கால் கொடுத்து ஜெயிச்சது அது சம்பந்தமான நினைவிருக்கல வந்து அது வந்து போலீஸ் வந்து அதை வந்து மறைக்கிறான்னு சொன்னார். அவன் ஏதோ சட்டத்திற்கு ஏற்கனவே பிரதமர் மோடி என்னன்னா மேல நான் ஒரு அரசு நிர்வாகம் இருக்கிறீர்கள் தெரியும் எங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கு. நாங்கள் என்ன இருந்தாலும் எங்களை சொல்லி கட்டுப்படுத்தா நாங்கள் வேலை செய்யணும். எல்லாத்தையும் கூட்ட போகணும். அவனுடைய அங்கண்ட போலீஸாக்கள் அவங்களும் ஏதோ ஒரு மேலிடத்துல ஒரு கட்டுப்பாடு அமையதான் வேலை செய்யிருப்பாங்க. அதுக்குரிய உலக நீங்க சொல்லுங்க. அது என்னன்னு அவைக்கு என்ன அதை ஏன் அதை மறைக்கிறது ஏன் அதை மறைக்கலாம் அதுல என்ன பிரச்சனை இருக்கிறது அதை நீங்க சொல்லுங்க. என்னன்னு கேட்டால் போலீசாருடைய கடமை எப்படி என்று கேட்டால் ஒரு காணிக்குள்ள விளைச்சல் நடந்தா 2 பேரும் அந்த காணிக்குள்ள போகக்கூடாது. உண்மையா 2 பேர் உறுதி வச்சிருந்தாரு அந்த இடத்துல அந்த அப்படித்தான் வேண்டிய சட்டத்திட்டம் நீதிமன்றத்துக்கு போச்சுட்டு தான் சொல்ல வேண்டும். ஆனா போலீசார் ஒரு சட்டவிரோதமான கட்டப்பட்ட விகாரைக்கு வந்து எங்களோட விளையாட்டு நான் சொல்றேன் நாங்க ஒரு மணிக்கான போராட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் அங்க போயிட்டு இருக்கோம். நாங்க இந்த கரையோட உட்காக நின்றுட்டு போறோம். அதுக்கு நாம உத்தரவாதம் பண்ணி சொல்ல கூட போலீசார் அதாவது பலாலி ஓஎஸ்சி இல்ல கை இப்படி நிக்குது. எனக்கு இதை விட வேகமாயிருக்கு. சரியா? எனக்கு இதை விட வேகமாயிருக்கு. அப்படி அவங்களுடைய முகத்துல இனவரி இருந்தது நான் பார்த்தேன். அப்படியான இனவரியில் இந்த வேலையை செய்திருந்தாங்க. நீங்கள் அதை உறக்காதையோ என்ன விளைச்சல் என்று கேட்டால் இது இந்து வரை ஒரு 144 கட்டணத்தை உடைக்க சொல்லி அவருக்கு வந்து எம்எஸ்சியை காலில் போட்டுலாக்கினோம். சரி எம்எஸ்சி காலில் போட இல்ல இந்த விடயங்களை சில விடயங்கள் பாதுகாப்பு கட்டி அதை அரசாங்கமே கொடுத்துருக்க விஷயங்கள் இலங்கையில் 5 பேருக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை விடாங்க ஒன்று உங்களுக்கு சும்மா காய்க்கக்கூடாது. நாங்கள் எல்லாம் தெரிய காய்க்கக்கூடாது. சில அவருக்கு வேறு மனுஷனுக்கு வேறு சொன்னா அது நாங்கள் அதுதானே அதை 5 பேர் தான் எங்களை கொடுத்துருக்கு பாதுகாப்பு. நீதிமன்றம் எல்லாம் நேரில் போறாங்க. வந்து காட்டு இங்கே போய் தீவாந்தரம் வந்து பெண்ணிதரம் எல்லாம் 28 பேருக்கு அது உங்களுக்கு காலம் 22 காலமே 6:53 இருக்கு. உங்களுக்கு ஒரு பொலிஸ் ஆஃபீஸர் 28 பேருக்கு அனுமதி எடுத்திருக்கிறார்கள். குழப்பம் பெரும்பாவதானமாக இருக்கும் சொன்னார். அது உண்மை நான் போராட்டத்தில் இருந்தார்கள் பெரிய எடுபடி இன்னொன்று நான்
അതിന്റെ പങ്കുവയ്ക്കാക്കൾ സാവിയൻ എന്റെ മല ശ്രീ പാർലമെന്റ് ഉൾപ്പെടെ 3 പേര് വരുന്നുണ്ട് അതിന്റെ അകലാണ് അതിന്റെ ഇല്ല ഞങ്ങൾ എന്റെ പേര് ഇരിക്കേണ്ടത് എനിക്ക് ഇതെന്നെ വീട്ടിൽ കഴിവെടുക്കാൻ ഞാനില്ലേ அடுத்த நாள் இந்த கேட்கறதுல கிளினிக் ப்ரோக்ராம் முடிஞ்சு நான் அங்க போய் நிக்க கடைசியா தான் இந்த பேர் வாங்க எனக்கு தெரியாது அந்த 5 பேரை விடுறவன்னு சொன்னா நீங்க போராட்டத்தை நிப்பாட்டணும்னு அச்சுறுத்தி எங்க போராட்டத்தை நீங்கள் வந்து எங்களை அனுப்பி வைக்க போறீங்க போய்க்கிறீங்க ஒரு கோடை என்னண்டா என்ன சொல்ற அவன் எங்களுக்கு அனுப்பியிருக்கான் அவனுக்கு நாங்க என்ன செய்ய போறோம் தெரியாது நாங்க தெளிவா தானே சொன்னாங்க 1 மணி நேரம் இந்த புயல் பதவி வழங்குறதுக்கு எதிரான போராட்டம் ஆனா அங்க வந்த பிரச்சனை விளக்கங்கள் இல்லாமல் 653 எனக்கு போலீஸ் சொன்ன 2 பேரை சொல்லியிருக்கேன்டா அப்ப இவருக்கு போலீஸ் எனக்கு தெரியும் எனக்கு ஒரு சந்தேகம் பண்ணதில்லை அன்றைக்கு நானும் மறந்தோடனே ஞாபகம் சொல்லுவோம் அன்றைக்கு நான் இங்கே தீர்மானம் எடுக்க என்ன தீர்மானம் வந்து சபையில இருக்கிறாங்க எல்லாரும் பள்ளியோட கூட போக மாட்டோம் சபையில் கூட ஊர்ல உள்ள எல்லாரும் இதுவரை வந்த ஒரு பொது நிகழ்வு நாங்கள் எங்களோட உறுப்பினர்கள் பங்கு பெற்றியால் செய்கிற என்று இருந்தது பத்திரிகை செய்தியை கேட்டால் உணர்வுள்ளவர்கள் பங்கு பெற்றினாங்க ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவல் இல்லை அவர் தாங்களா விரும்பி பங்கு பெற்றினார் நாங்கள் வரக்கூடாது தடுக்கையில ஏன்னா தானே உரிமை அது வந்து நாங்கள் அவை இன்னொரு பக்கம் இந்த ஓட்டு போட போறோம் தான் அதை எங்கள் நோக்கமாக இருந்தது நாங்கள் அண்டையா தீர்மானம் என்ன ஓட்டு போடுறது இன்னொரு தீர்மானம் நாங்கள் அன்றைக்கு என்ன செய்ய நாங்கள் அன்றைக்கு அவருக்கு வழங்குற பதவி வழங்கலுக்கு எதிராகத்தான் இந்த போராட்டம் விளக்கம் சரியா இருக்கும் அதான் பிரணாயோட தொடர்பு இருக்கிறது தெரியும்
தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த சம்பந்தமாக சண்டையில் போன அந்த விஷயம் காட்டுறாங்க. சபையின் இறுதியாக நடந்த 18 அன்றைய கூட்டத்தில் என்னால் தோல்வியோட தைரிய விகார கட்டணம் தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சக உறுப்பினர் நன்றி தெரிவித்தும் மேலும் அட்டவணை குறிப்பிடப்படும் வகையில் மும்மொழிகள் அறிந்த பிறகையானது நாடு பல அச்சுறுத்தல் தடைகள் ஏற்படும் என கருதுகிறேன். ஆகவே இதற்கு முன்னேற்பாடாக சபையின் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தகுந்த சட்ட ஆலோசனை மூலம் தேவையான பாதுகாப்பை பெற்றால் நாங்களே அழைக்க முடியும். அடுத்தது